அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 2 வச்சு தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. அக்டோபர் 2 இஸ் மகாத்மா காந்திஸ் பர்த் ஆனிவர்சரி. மகாத்மா காந்தியின் பிறந்த நாள். இது சரிதான். அக்டோபர் 2 இஸ் லால் பகதூர் சாஸ்திரிஸ் பர்த் ஆனிவர்சரி. லால் பகதூர் சாஸ்திரியினுடைய பிறந்த நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்ததான் அக்டோபர் 2 இஸ் காமராஜர்ஸ் டெத் ஆனிவர்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காமராஜருடைய நினைவு நாளும் அக்டோபர் 2 தான். ஸோ 3மே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அனைத்தும் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது, ஃபர்ஸ்ட் விமன் ஆஃபீஸர் டு டேக் சார்ஜ் அஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்சஸ் மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராணுவத்தின் மருத்துவ சேவைகள் இயக்குனராக பொறுப்பேற்ற முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ் அட்மிரல் ஆர்த்தி சரின் அப்படிங்கிறவங்க தான் முதல்ல வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா, விச் ஸ்டேட் எம்ப்ளாய்ஸ் மோர் ஒர்க்கர்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் செக்டார்? எந்த மாநிலம் உற்பத்தி துறையில் அதிக தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதிக தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த சர்வேவை பேஸ் பண்ணி தான் 2022-23 ஆண்டுக்கான சர்வேவை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற இந்த அமைச்சகம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல டாப் ஸ்டேட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? தமிழ்நாடுக்கு பிறகு மகாராஷ்டிரா செகண்ட், குஜராத் தேர்டு, உத்தரப்பிரதேஷ் ஃபோர்த்து, ஃபிஃப்த் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. டாப் 5 ஸ்டேட்ஸ். அதே மாதிரி அதிகமான ஃபேக்டரிஸும் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. சரிங்களா? ரெண்டுத்திலயும் தமிழ்நாடு தான். அடுத்தது, இஸ்ரோ டார்கெட்ஸ் டு லான்ச் வீனஸ் மிஷன் பை விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீனஸ் விண்கலத்தை எந்த ஆண்டு ஏவ இஸ்ரோ இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2028. சரியா? கடைசியா பார்த்தோம்னா விச் ரிவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பீகார் ஃபிளட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீகார் வெள்ளத்திற்கு காரணமான நதி என்ன? சமீபத்தில் பீகார் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு காரணமான நதி பார்த்தோம்னா பாக்மதி ரிவர் அப்படிங்கிறவும் இந்த நதி. அதன் பிறகு பார்த்தோம்னா கோசி அப்படிங்கிற இந்த நதியிலையும் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ பாக்மதி அண்ட் கோசி 2மே வரும். சரியா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல பார்க்கலாம். தேங்க்யூ.